சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நாங்கள். ஏன்னா சென்னையில் ஒரு நாள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு தியேட்டர்ஸில் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ரெஸ் மீடியா நீங்கள் எல்லாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ரொம்ப தைரியமாக ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் எடுத்துட்டாங்க. இதில் ரெகுலர் படங்களில் இருக்கிற சாங், ஃபைட்டு, காமெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம ஆடியன்ஸ் இதை எடுத்துக்க போகிறாங்க, இதில் ஒரு ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஒரு சின்ன பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. பட் அவங்களோட நம்பிக்கையெல்லாம் உண்மையான ஆடியன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில படங்கள்ல we are also a part of it சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் சென்னையில் ஒரு நாள் மலையாளத்துல பார்த்துக்கவே நான் நினைச்சேன். ஃபாத்திமா பாபு பண்ணியிருந்தாங்க அந்த ரோல். இப்போ நான் அவங்களை கூப்பிட்டு பேசினேன். அண்ட் தமிழ்ல இந்த படம் பண்ண போறாங்கன்னு சொன்னப்போ எனக்கு அது ரொம்ப ஐ வாஸ் ரியலி வாண்டிங் டு டூ திஸ் ரோல். அது எனக்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியல. பட் வந்த போது ஐ தாட் ஐ எம் ரியலி லக்கி and I got to do this role. I think என்ஜாய் பண்ணினேன்னு சொல்ல மாட்டேங்கன்னா அந்த ஒவ்வொரு சீனும் அப்படி ஒரு அவ்வளோ இமோஷனல் சீன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். அண்ட் அது படத்தை பார்க்கும்போது அது தெரியறது. அண்ட் ஒரு ஃபிலிமுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் நம்மள ஆடியன்ஸ் எக்ஸைட் பண்ண வச்சு அந்த ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு படம். I'm happy to be here. எனக்கு இந்த படத்துல வண்டி ஓட்ட சொல்லி ஒரு வண்டியை உட்கார வச்சு வண்டியை கையில கொடுத்தாங்க. ஸோ அந்த வண்டியை கடைசி வரைக்கும் நல்லபடியா ஓட்டி முடிக்கணும்ன்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியான்னு பார்த்தா டிராஃபிக்ல தான். ஏன்னா எல்லா பொது ரோட்லயும் மக்களுக்குள்ள சந்துக்குள்ள எங்கெங்கெல்லாம் சந்து இருக்கோ அங்கெல்லாம் அந்த வண்டியை கொடுத்து சார் நீங்க ஓட்டிடுவீங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லிட்டு போயிடுவார். பிரச்சனை மட்டும் பின்னாடி உட்காந்து சார் பார்த்து ஓட்டுங்க சார், சார் பார்த்து ஓட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் நல்லபடியா போய் அந்த வண்டியை ஓட்டி முடிச்சாச்சு. சரத் சார் பேசும்போதும் சரி, மற்றவங்க பேசும்போதும் சரி, நிறைய இடங்கள்ல சரத் சார் வந்து இந்த படத்தோட ஹீரோ சேரன் அப்படின்னு குறிப்பிட்டா கூட அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா அந்த படத்தை பொறுத்தவரை கதை தான் ஹீரோ. இது ஹீரோன்னு கருதப்பட்டது அப்படின்னா இது வந்து மலையாளத்திலிருந்து எடுக்கப்பட்ட படம் டிராபிக். இந்த டிராபிக்ல வந்து சீனிவாசன் சார் தான் நான் பண்ண ரோல் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த படத்துல பண்ணதுலேயே சீனிவாசன் சார் தான் அந்த படத்துல உள்ள சீனியர் ஆக்டர். ஸோ அவரை வந்து உடனே எல்லாரும் ஹீரோவா பார்த்துட்டாங்க. அவர் பண்றதுனால அவர் தான் மெயின் ஆர்டிஸ்ட் அப்படின்றனால சீனிவாசன் பண்ண கேரக்டர் தான் ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டாங்க. இங்க வந்து நான் பண்ணதுனால அது ஹீரோவா கருதப்படும். இங்க வந்து கதை தான் ஹீரோ. இன்னொன்னு அந்த கதையை ஆபரேஷன் பண்ற அந்த அந்த ஐஜி அவர் தான் ஹீரோ. அவர் தான் வந்து இந்த ஆபரேஷன் நல்லபடியா இல்ல இது வந்து மிஷன் கமிஷனர் தான் ஹீரோ. ஸோ படத்துல வந்து எல்லாரும் அவங்க பங்கை சரியா பண்ணியிருந்தா கூட எனக்கு ஒரு நிறைவு இருந்தது. ஒரு நல்ல படத்துல ஒரு நல்ல கேரக்டரை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணன்ற ஒரு நிறைவு கிடைச்சிச்சு. அந்த நிறைவுக்கு மக்கள் இன்னைக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க சேரன், பிரமாதமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரு, அப்புறம் இந்த வாய்ப்புக்கு வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி சேரன் படம் நல்லா இருக்குன்னு சொன்ன ராதி அக்கா, எல்லாருக்கும் வந்து நீங்க எல்லாம் சொல்லலாம், நீங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துல வந்து ஒரு நடிகனாக இந்த படத்துல வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இந்த ரோல் எனக்கு இருந்துச்சு. ஆனால் படத்தை பார்க்கும்போது நிறைய படங்கள் நடிச்சிட்டேன். நான் வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்கேன். இந்த படத்தில் வந்து அந்த ஒரு ரூம்லேயே இருந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த இமோஷன்ஸையும் வந்து உள்வாங்கி நடிக்கின்ற ஒரு கேரக்டர் பார்க்கும்போது நான் வந்து அந்த சரத்குமாரை நான் பார்க்கவே இல்லை. திரையில பார்த்தது வந்து இந்த கமிஷனர் தான் தெரிஞ்சாரு. உண்மையிலே அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருந்தது. காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த டைரக்டர் இயக்குன விதம், அவர் சொல்லிக் கொடுத்தது, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான். எப்பவுமே எல்லாருமே ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர் தான் இருப்பாங்க. டைரக்டர்ஸ் ஆக்டராக இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பிரதிபலிக்கிறது உண்மையான நடிகனாக இருக்க முடியும். அது எனக்கு இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த படத்தில் என்னன்னா நிறைய படம் நடிச்சாச்சு, நிறைய படம் பெரிய ஹிட் கொடுத்தாச்சு. எனக்கு பல பேர் ஃபோன் பண்ணி சூரியவம்சம் மாதிரி மிகப்பெரிய ஹிட் தான் சொல்லும் போது அது சூரியவம்சம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம். பல படங்கள் வந்து தமிழ்ல வந்திருந்தாலும் சூரிய வம்சத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா தியேட்டருக்கு போய் அதிகமான மக்கள் சென்று படம் பார்த்த ஒரு படம் என்றால் அது சூரிய வம்சம் தான், வேற எந்த படம் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கேம் டு தி தியேட்டர். அந்த மாதிரி இந்த படம் டே 1ல இருந்து படிப்படியா ஆடியன்ஸ் நிறைய பேர் உள்ள போய் குடும்பம், மாணவர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு உந்துதல் வந்து இந்த படம் ஏற்படுத்திருக்கலாம், அந்த தாக்கத்தை ஏற்படுத்திருக்கலாம். அது காரணம் இந்த கதை முதல்ல டிராபிக் தயாரித்த லிஸ்டனோட அந்த முயற்சி, அங்கிருந்து தமிழ்ல வந்து இந்த படம் பண்ணணும்னு சொன்ன முயற்சி, அந்த முயற்சியில வந்து பல நட்சத்திரங்கள் ஒன்னா சேர்ந்து நடிக்கணும்னு சொன்னார்.
ஏன்னா முக்கியமாக சொன்னால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிக்க கஷ்டமாக இருக்கு. ஏன்னா சேரன் பை ஹிம்செல்ஃப் இஸ் ஆக்டர் டைரக்டர், பிரசன்னா ஹிம்செல்ஃப் இஸ் ஹீரோ, அவரும் ஒரு லெவலில் பெரிய நடிகர் நடந்துட்டு இருக்காரு. அவங்க நிறைய அவங்க இயக்குனர் கம் ஆக்டர். கிறிஸ்டின் வந்து ஒரு படத்தை தயாரிச்சு 3 படம் வெற்றி படம் நேஷனல் அவார்டு வாங்குற உஸ்தாத் ஹோட்டல் முதல் கூட தயாரிச்ச ஒரு தயாரிப்பாளர். ஒரு பெரிய டீம், எல்லாருக்கும் எந்த ஒரு ஈகோ இல்லாம ஒரு டீமை சேர்த்து இந்த படத்தோட கதை எல்லாரும் உள்வாங்கி எவ்ரிபடி லிவ் த கேரக்டர்னு சொல்லணும். வாழ்ந்திருக்காங்க. ராபின் அப்படின்னு தான் எனக்கு வருது டக்குன்னு பிரசன்னா சொல்றது பதிலாக சத்தியமூர்த்தின்னு ஃபீல் வருது எனக்கு. எதுக்குன்னா எல்லாரும் அவங்க கேரக்டர் வந்து நடிச்ச மாதிரியே தெரியல, அவ்வளவு சிறப்பா அவங்களுடைய இதை கேரக்டர் உள்வாங்கி யதார்த்தமா நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், நான் தான் இந்த டாக்டர் அவங்க பாக்குற மாதிரி, நான் தான் இந்த கமிஷனர் பாக்குற மாதிரி, நான் தான் இந்த வாகன ஓட்டி சத்தியமூர்த்தியை நினைக்கிற மாதிரி இந்த படம் அமைந்ததுதான் அந்த படத்தோட வெற்றி நினைக்கிறேன். ரொம்ப பெருமையா ஆங்கிலத்தில் சொன்ன வைக்கும் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம், அந்தபடி சொன்னாங்க திஸ் இஸ் a வெரி பிக் ஹிட். அந்த ஹிட்டை கொடுத்தது வந்து நீங்க தான். படம் பார்த்தவங்க பார்க்காதவங்க இந்த படத்தை போய் பாருங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. பலரோட உழைப்பு அங்க இருக்கு. அந்த உழைப்பு மட்டும் இல்ல, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த மியூசிக் ஸ்கோர் எல்லாத்தையும் தியேட்டர்ல பார்க்கும்போது அதோட கிடைக்கிற ஆம்பியன்ஸ், அந்த மக்களோட சேர்ந்து பார்க்கும்போது கிடைக்கிற ரியாக்ஷன் அது தனி. அதை நான் வந்து தியேட்டர் சினிப்பிரியாவில் போய் நான் மதுரையில் போய் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் மனைவி வந்து தியாகராஜா தியேட்டர்ல போய் படம் பார்த்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் சேம் ரெஸ்பான்ஸ். எவ்ரிபடி சேஸ் த மூவி இஸ் சூப்பர் அப்படின்னு தான் சொன்னாங்க. யாரும் இந்த படத்தை பத்தி குறைய சொல்லல, இன்னும் ஒண்ணுமே சொல்லியே இது நமக்காக சொல்றாங்கன்னு பார்த்தா, நேற்று கூட ஒரு இடத்துல பெரிய கூட்டம் வந்து சென்னையில் ஒரு நாள் சூப்பர், சென்னையில் ஒரு நாள் சூப்பர்னு சொல்லும் போது அதுதான் ஆனந்தம். ஒரு நடிகனுக்கு படத்து பேரை சொல்லி இது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்ற, சென்னையில் ஒரு நாள் சூப்பர் சொன்னா பாத்தீங்களா, தட் இஸ் வாட் திஸ் மூவி இஸ் ஆல் அபவுட். உண்மையிலே ஒரு நல்ல படத்தை தந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. நல்ல படத்தை பார்க்கக்கூடிய பெருமை உங்களுக்கு நாங்க கொடுக்க ஆசைப்படுறோம். அதை நீங்க பார்க்காதவங்க போய் பாருங்க. இந்த சென்னையில் ஒரு நாள் படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக வலம் வர செய்தவங்க அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ரசிக பெருமக்களுக்கு நன்றி. பத்திரிகை சகோதரர்கள், ஊடகங்கள், இணையதளம் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து ஒரு சிறப்பான படத்தை வந்து நீங்க தயாரிச்சிருக்கீங்க, அந்த சிறப்பான படத்தை நீங்க நடிச்சிருக்கீங்க, சிறப்பான படத்தை வந்து மக்களுக்கு தந்திருக்கீங்கன்னு சொல்லும் போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இதை வந்து பலமுறை பார்த்த ரசிக பெருமக்களுக்கு மிக நன்றி. ஏன்னா தியேட்டரில் போய் இந்த படத்தை நான் வந்து சினிப்பிரியா மதுரையில் போய் பார்த்தேன். அந்த ரசிப்புத்தன்மை மக்கள்கிட்ட வந்து எவ்வளவு ஆழமா இருக்குன்றதை உணர்ந்துகிட்டேன். நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வெற்றி படம் கொடுக்கும்போது வெற்றி வரும்போதே சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நான் உண்மையிலே நான் வந்து உணர்ந்து இதோட டீம் ஒர்க் சக்சீடுன்னு நினைக்கும் போது உண்மை மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து நல்ல படங்கள் உங்களுக்காக இந்த நிறுவனம் கொடுக்கும் மேஜிக் ஃப்ரேம்ஸ் சொல்லி விடைபெறுகின்றேன். மறந்துடாதீங்க, இந்த படத்தை பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்தவங்க மறுபடியும் போய் பாருங்க. நன்றி. மாலை மலர் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்து.